ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கொண்டக்கடலை முட்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி தான் என்னோடய சேனல் வாரீங்கன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த குழம்பு செய்கிறதுக்கு நான் நேற்று நைட்டே கொண்டக்கடலையை ஊற வச்சுட்டேன். இப்போ இது நல்லா ஊறிடுச்சு. இப்போ நாம் இதை வேக வச்சுக்கலாம். நான் கொண்டக்கடலையை வேறையாகவும் முட்டையை வேறையாகவும் வேக வச்சுக்கிறேன். கொண்டக்கடலை பாதி வெந்ததும் இது கூட நான் உப்பு தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த குழம்பை தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். கொண்டக்கடலையை வேக வச்சு தண்ணியை வடித்து எடுத்து வச்சிருக்கிறேன் பாருங்கள். முட்டையை வேக வச்சு தோலை உரித்து வேறையாக எடுத்து வச்சிருக்கிறேன். கொண்டக்கடலை வேக வச்ச தண்ணியை எடுத்து வச்சிருக்கிறேன். இந்த தண்ணியில் தான் நாம் இந்த குழம்பை வேக வைக்க போகிறோம். இப்போ தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 2 ஏலக்காய், பட்டை, கொஞ்சமாக வெந்தயம், கொஞ்சமாக கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்திருக்கிறேன். மீடியம் சைஸில் 2 வெங்காயம் எடுத்திருக்கிறேன். 2 தக்காளி எடுத்திருக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன். இப்போ மசாலா பார்த்தீங்கன்னா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் எடுத்துக்கிறேன். இப்போ நாம் இதை தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கொள்ளுங்க. பாருங்கள், தாளிக்கிறதுக்கு நான் பூண்டு தோலோட தட்டி எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ தாளிச்சிடலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு, வெந்தயம், பட்டை, ஏலக்காய் சேர்த்துக்கலாம். அது பொரிஞ்சதும் இது கூட நாம் பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு பொரிஞ்சதும் வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த குழம்புக்கு பார்த்தீங்கன்னா நான் இப்போவே உப்பு தூள் சேர்த்துக்க மாட்டேன். ஏன்னா நாம் கடலை வேக வைக்கும் போது நான் கொஞ்சம் உப்பு சேர்த்து வேக வச்சுக்கிறேன். அந்த தண்ணியில் தான் நான் இந்த குழம்பு செய்ய போகிறேன். அதனால் பார்த்து நான் டேஸ்ட் பார்த்து உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நாம் இது கூட கருவேப்பிலையும் பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிக்கலாம். அப்புறமா இது கூட தக்காளி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. இது ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட், ரொம்ப ப்ரோட்டீன் நிறைஞ்சது. இப்போ நாம் இது கூட மசாலாவை சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். தீயை கம்மியாகவே வச்சுக்கொள்ளுங்க, மசாலா கருகிடக்கூடாது. இப்போ நாம் இது கூட வேக வச்ச கடலையை சேர்த்துக்கலாம். கலந்து விட்டு அப்புறமா இது கூட வேக வச்ச முட்டையை சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ நான் இது கூட கடலை வேக வச்ச தண்ணியை சேர்த்துக்கிறேன். தண்ணியில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே உப்பு இருக்குது. இந்த கறியை பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியெல்லாம் வற்ற வச்சு ஒரு தொக்கு பதத்தில் கூட எடுத்துக்கலாம். குழம்பு வேணும்னா லேசாக தண்ணி வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் தண்ணி இருக்குது. இதை நான் லேசாக வற்ற வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், தண்ணி வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நாம் உப்பு பார்த்துக்கலாம், டேஸ்ட் பார்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால நான் லேசாக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நான் இதை கலந்து விட்டு 2 நிமிஷம் வரைக்கும் வச்சு வேக வச்சு இதை நாம் அப்புறமா இறக்கிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா சாதத்து கூட, சப்பாத்தி கூட, தோசை கூட, எது கூட வேணாலும் சாப்பிடலாம். நீங்கள் டயட்டுக்கு சாப்பிட்றன்னா சும்மா கூட சாப்பிடலாம். பாருங்கள், ஹெல்த்தியான சூப்பரான ரொம்ப ப்ரோட்டீன் நிறைஞ்ச முட்டை கொண்டக்கடலை குழம்பு தயாராகிடுச்சு. இந்த மாதிரி செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.